அம்மா நீ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தவளா இல்லை எங்கள் வீட்டில் ஒருத்தியானே தெரியல. அந்த அளவுக்கு வீட்டில் ஒருத்தியாக மாறிட்ட நீ. என்னம்மா பண்ணுறது, சின்ன பிள்ளையிலே எங்கள் அப்பா அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. அன்னிலேருந்து இன்னை வரைக்கும் இந்த வீடு தாம்மா எனக்கு கோயில். நீங்கள் தான் எல்லாமே. எங்கே ஏன் அப்பா அம்மா உன்னை வளர்த்த மாதிரி நீயும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்கன்னு பெற்றிருந்தா அதை நாங்களும் வளர்த்துருப்போம்ல. நீ தான் எனக்கு எதுவுமே வேணாம், கோயில் சாமி இப்படியே சுற்றிட்டு இருக்க. அம்மா எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கையிலலாம் ஈடுபாடு இல்லைம்மா. எனக்கு எதுக்குமா குழந்தை? அதான் நம்ம பாப்பா இருக்கால, அவன் முகத்தில் எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருக்குமா. எனக்கு கடைசி வரையும் அவளே போதுமா. அவள் தான் எனக்கு உலகமே. இதோ வந்துட்டவர். சரி ஈஸ்வரி, நான் சொத்து விஷயமா ஒரு 2-3 நாள் வெளில போக வேண்டிய வேலை இருக்குது. பாப்பாவை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் என்ன? சரிங்கம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா. இல்லை, என் தம்பி ஒருத்தன் இருக்கான்ல, ஊதாரி பையன், அவன் ஏதாவது வந்து பிரச்சனை பண்ண போகிறான். அதுக்கு தான் சொல்கிறேன். அக்கா வந்துட்டான். எதுக்குடா நீ இங்கே வந்த? உன் தொல்லை தாங்க முடியாம தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம். இங்கே எதுக்கு வந்த? என்னக்கா இது, ஒரு அக்கா வீட்டுக்கு ஒரு தம்பி வரக்கூடாதா? பத்தாவதுக்கு எங்கள் அக்கா பொண்ணு வேற இருக்கு, அதுக்கு நான் தானே எல்லாமே பண்ணணும். அதெல்லாம் நீ ஒன்றும் பார்த்துக்க வேணாம். என் பொண்ணை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீ கிளம்பு முதல்ல. ஏய், இங்கே தான் குடும்ப விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, வேலைக்காரி உனக்கு என்ன இங்கே வேலை? போய் டீ காஃபி ஏதாவது இருந்தால் போட்டு எடுத்துட்டு வா போ. ஏய் போத நிறுத்துறா. யாரா வேலைக்காரி? அவள் இந்த வீட்டில் ஒருத்தி. அவளை வெளியே போக சொல்கிறதுக்குலாம் உனக்கு எந்த அருகதையும் இல்லை. முதல்ல நீ வெளியே போ. என்னக்கா இது, ஒரு வேலைக்காரி முன்னாடி அசிங்கப்படுத்துற? உன் யோகியதை என்னன்னு தெரியும். போடா வெளியே முதல்ல. நான் திருப்பி வருவேன். ஈஸ்வரி, பாப்பாவை இங்கே தனியாக விட்டு போகிறது எனக்கு சரியாக படலை. நீ நம்ம தோப்புக்கு தானே வேலைக்கு போகிற. ஆமாம்மா. நீ பாப்பாவை கூடவே கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்துடு என்ன? சரிங்கம்மா, பத்திரமா பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேம்மா. சரிடா, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி, கூடவே இரு. பாய். சரிங்கம்மா, நம்ம தோப்பு கிளம்பலாமா? சரி வாங்கம்மாப்பா. ஏன் ஈஸ்வரியம்மா, ஃபுல்லாக நம்ம தோப்பா? இது மட்டும் இல்லைங்கம்மா, கண்ணு கெட்டின தூரம் வரை இருக்கிறது எல்லாமே உங்களோட தான்மா. ஓ, எல்லாமே உங்கள் அம்மா தான் பார்த்துக்குறாங்க. சரிம்மா. அம்மா இங்கே இருங்க, நான் என் தாயை கும்பிட்டு வரேன். சரிம்மா, நீங்கள் கும்பிட்டாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறேன். சரிங்க. ம். அம்மா எனக்கு பக்கத்து வரப்பில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அது போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் இங்கே விளையாடிட்டு இருங்க. அந்த பக்கம்லாம் எங்கேயும் போகாதீங்கம்மா. அங்கே கண்ணு கெட்டின வரை யாரும் இருக்க மாட்டாங்க, வெறும் தோப்புங்க தான் இருக்கும், ஆள் நடமாட்டமே இருக்காது. அதனால் அந்த பக்கம்லாம் போகாதீங்க, என் கண்ணெதிரே இங்கே இருங்க என்ன? சரி ஈஸ்வரியம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க. சரிங்கம்மா. சரிம்மா. ஏவந்தார் கொடி ஏவண்ண கிளி உன்னால உண்டாச்சு காயம். இன்னைக்கு இளநீ சாப்பிடணும் போல் இருக்கே.
இந்த மரத்தில் நிறைய இளநீ இருக்கு. ஆ ஷோ என்ன மாமா இங்க என்ன பண்றீங்க? இளநீ பிடுங்குறியா? மாமாட்ட கேட்டிருந்தா மாமா இளநீ பிடுங்கி கொடுத்துருப்பில்ல, அதை விட்டுட்டு ஆளே இல்லாத இடத்துல தனியாக வந்திருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க இங்கேருந்து கிளம்புங்க. இங்கேருந்து போகிற வச்சே வந்திருக்கேனா? ஈஸ்வரியம்மா, என்ன தம்பி, இளநீ சாப்பிட வந்தீங்களா? வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க. அதான் கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இளநீ வேணாலும் வெட்டி குடிச்சிட்டு போங்க, அப்போதான் சூடு தனியும். நீங்கள் வாங்கம்மா போகலாம். என்ன தம்பி, என்ன விஷயம்? அக்கா அக்கா வந்துட்டாங்களான்னு பார்க்க வந்தேன். அக்கா இல்லை? அக்கா இன்னும் ஊர்லேருந்து வரல. போயிட்டு நாளைக்கு வாங்க. போங்க. ஹலோ. பர்த்டே அப்போ என் கூட இல்லாமல் போயிட்டேன். நீ என்கிட்ட பேசாதம்மா. இது எவ்வளோ முக்கியமான வேலைன்னு உனக்கு தெரியும்லடா. அப்புறம் நீ எப்படி பேசினா நான் என்ன பண்ணுறது சொல்லு? சரி சரி, உனக்கு பர்த்டே கிஃப்டா அம்மா ஒரு புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். பீரோல இருக்கு, எடுத்து போட்டுக்கோ. என்ன? சரிம்மா. சரிடா, புது ட்ரெஸ் போட்டு நம்ம தோப்புல இருக்குல்ல குலசாமி கோயில், அங்க போய் சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடு. என்ன? சரிம்மா. சரிடா, வச்சிடுறேன். கொஞ்சம் இருங்கம்மா, நான் சாமியை சுத்தம் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம சாமி கும்பிடலாம். என்ன? சரிம்மா. சொல்லி எல்லாரும் நல்லா இருக்காங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்துடுவேன். வீட்டில் எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. நீ எப்படி இருக்க? இப்போ தான் சாப்பிட்டு தான் வரோம். நீ சாப்பிட்டு ரெஸ்ட் ரெடி. எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. எத்தனை தடவை கேட்பேன். ஹலோ ஹலோ, இங்கே நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. நான் தோப்பில் இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்றேன்டி உனக்கு. ஐயோ, பேசிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம் போலையே. ஈஸ்வரி அம்மா வேறு என்னை தேடுவாங்க.
மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் தப்பு. அம்மாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். ஏண்டி நான் உன் மேலே சின்ன வயசுலேருந்து ஆசைப்படுவேன். உங்கள் அம்மா என்னாண்டா இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்குமா? பார்த்துட்டு நான் சும்மாவா இருப்பேன் ஒன்று? என்ன மாமா பண்ணிட்டு இருக்க? விடு மாமா. அம்மா விடு மாமா. மாமா என்ன? ஈஸ்வரி ஈஸ்வரி என்ன நடந்துச்சு? நீங்க பாப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. எப்படி உன்னை இப்படி விட்டு போக முடியும்? நானு போங்கன்னு சொல்றேன்.